என்னங்க நவுனு வர்பா வந்து அவர் ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா, எய்ம்னு வர்பா ட்ரை பண்ணாருங்க. இந்த இலக்கு தான் நவுனது. அதுதான் ஆங்கிலம். இந்த இடத்துலதான் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது வேர்ப் இல்லப்பா நவுன் இல்லப்பா வேர்ப். இந்த இடத்துல நவுனா உட்காருது. டு கேம் பாருங்க, the hunter took chocolates. அந்த ஹிம் அந்த இடத்துல வந்து இந்த போடுங்க, இந்த எய்ம தூக்கிட்டு போடுங்க, நவுனை தான் போட முடியும். நவுன் தான் உட்காருங்க. எது அங்க சீட் ஆகுதோ அதை தான் நீங்க வந்து பேசணும். சூப்பர் சார். இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க சார். தமிழ் இது ஒண்ணு இல்ல, அந்த இது குறிப்பாதான் குறிப்பாக்குறது. டுக் எய்ம்னா அந்த ரெண்டு வார்த்தையை சேர்க்கணும். நீங்க ரெண்டு இதை வந்து எய்ம் எடுத்துக்கிறதுங்கிறத விட குறி பார்த்தா, அதாவது குறி பார்த்தா, இந்த இடத்துல பார்த்தாங்கிற மீனிங்ல டுக்கு வரும். எய்ம்னா குறி பாக்குறது, குறி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. குறி வச்சுட்டாப்பா அப்படின்னு. வேடன் அந்த மானை குறி வைத்தான். அவ்வளவுதான். அருமை 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 அருமை. பூனமம் நம்பர் 16 எப்படி கொண்டு வரீங்கன்னு பாப்போம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. டைம் எடுத்துங்க. டோன்ட் வரி. இது 2-3 கிளாஸ் போனாலும் பரவாயில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு சப்ஜெக்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க போனா மேம். சப்ஜெக்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நல்லா வால்யூமா சொல்லுங்க. அருமையான ஆரம்பம். நல்லா பாருங்க, எப்படி சும்மா ஹைடிங் எப்படி சொல்லுவீங்க? எப்படி சும்மா சொல்ல முடியும் ஹைடிங்? நீங்க சப்போர்ட்டிங் வெர்ப்ல hiding behind the bush. அவ்வளவுதான். நீங்க சப்போர்ட்டிங் வெர்ப் இல்லாம என்ன பண்ண முடியும் நீங்க? பிஹைண்ட். என்ன அருமையான ப்ரொபோசிஷன் பாருங்க. behind the bush. அதுக்கப்புறம் அருமையா நவுன் ஃப்ரேஸ் வருதா? நம்ம கத்துக்கிட்டதை ஈஸியா நீங்க அப்ளை பண்ணலாம். The thieves are hiding behind the bush. அருமை. ரொம்ப முக்கியம். குப்பன் சார் வந்து சொல்ல போறாரு 17 எப்படி அவர் கரெக்ட் பண்றாருன்னு பாப்போம். ரொம்ப டாட் தாங்க. இந்த டாட் தான் கொஸ்டின் மார்க் இல்ல, டாட் தான் இருக்குது பாத்துங்க. சோ டாட் எழுதிங்க. இந்த ஃபுல் ஸ்டாப் வந்து அமெரிக்கன்ல என்ன சொல்லுவாங்க? கௌசல்யா மேம் ஃபுல் ஸ்டாப்னு சொல்ல மாட்டாங்க. ரைட்? அது என்னவா சொல்ல வாய்ப்பு இருக்கு? ஓகே சரி, இவர் கூப்பன் சார் சொல்லிட்டு நம்ம வந்து அது பண்ண முக்கியமான ஒரு வார்த்தை அது. இப்ப ஃபர்ஸ்ட் அவரை அலோவ் பண்ணுவோம் நம்ம. நீங்க எழுதுங்க, சொல்லுங்க. எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்க. I can see something. I can see something. அது புரியுது. ஓகே, அப்ப போயிட்டே இருங்க. On the roof. கரெக்ட்டா சேவலும் கூவுது, அதே சமயத்துல பக்கத்துல கூவுது. ரைட், வெரி குட். I can see something on the roof. On the roof. சூப்பர். ரூஃப் மேல இருக்கு, நீங்க ஆன் போடுவீங்க. on the roof. very nice. இப்ப சொல்லுவோம், அந்த வார்த்தையை விட்டு வேணா, ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். யூகேல அவங்க ஃபுல் ஸ்டாப்னு சொல்ல மாட்டாங்க. இது ஒவ்வொரு வாக்கியத்து முடிவுலையும் அது கேள்வியா இல்லாதப்ப வர்றது. இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலா இதுக்கு பேர் வந்து நம்ம யூஎஸ்ல வந்து, யாருக்காவது ஐடியா இருக்கா? பீல ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, இன்னொரு 2-3 மீனிங் இருக்கு அதுக்கு. ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எதுக்கு தெரியணும்னா, அந்த மூவிஸ்ல கேஷுவலா சொல்லுவாங்க. ஹாலிவுட் மூவிஸ்ல எல்லாம் நான் நிறைய ஆடியோ அனுப்புறதுலயும் வீடியோ அனுப்புறதுலயும் நீங்க பார்க்கலாம். ஓகே, பிஇ ஆரம்பிக்கும். 4 letters are missing. நம்ம யாருமே பார்க்கல, எதுவும் பெருசா அப்சர்வ் பண்ணது இல்ல. நிறைய மூவிஸ், குட்டி பசங்க மூவிஸ்ல இருந்து எல்லா அடல்ட் மூவி வரல எல்லாத்துலயுமே இருக்குமே. 3 letters are missing. யாராவது ஒருத்தவங்க டாட் ஃபுல் ஸ்டாப்புக்கு இதான் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அருமையா யூஸ் பண்ணுவாங்க. பீரியட் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப்னா ஃபுல் ஸ்டாப். நோட் பண்ணிக்கிங்க. காலம் அப்படின்னாலும் அதனால அது முக்கியமான வார்த்தையை கருதப்படுது. யூகேல இந்த வார்த்தை வந்து
காலத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுங்கிறது பின்னாடி அது யூஸ் ஆகும். பேசுறப்பதான் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுறப்பதான் தாய்மொழி ஆங்கிலமா கொண்டவங்க பேசுறப்பதான் இது இன்னுமா ஒரு சொல்றாரு சம்மந்தமே இல்லாம இருக்கிறது. காலம்ங்கிற ஒரு வார்த்தையோட கனெக்ட் பண்றீங்க பாருங்க. சூர்யா வந்து ட்ரை பண்ணுவார் நம்பர் 18. The young woman holding to a child. அது இது கஷ்டமானது. சூர்யாவுக்கு ரொம்ப கஷ்டமா தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா இதுல நிறைய அட்வான்ஸ்டு கிராமர் இன்வால்வ் ஆயிருக்கு. நம்ம டச் பண்ணாத ஒரு ஏரியாவும் அதுல இன்வால்வ் ஆயிருக்குங்கிறது தான் உண்மை. The young woman holding to a the young woman அப்பா the first அது நாக் ஆஃப் பண்ணிடும். the young woman என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தமிழ்ல வந்து நல்லா இது பண்ணி வச்சுங்க. நீங்க ஓடிங்களா நீங்க அப்படியெல்லாம் சப்போர்ட்டிங் வெர்ப் இல்லாமலாம் டச் பண்ணக்கூடாது. அது வந்து பண்ணக்கூடாது. அப்படி ரொம்ப ரொம்ப அருமை. had a child இது பாருங்க. had a childங்கிறது ரொம்ப தூரம் கொண்டு வந்துட்டோம் உங்களை. he had a child. the young man had a child. நல்லா பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. holding வாவ். இப்ப பாருங்க இது மட்டும் வருது பாருங்க. இது சப்போர்ட்டிங் இல்லாம வெறும் ஹோல்டிங் வருது. நல்லா பாத்துங்க. இந்த ஹோல்டிங் ஜெரண்ட் இது நவுன் பொசிஷன்ல உட்காருது. இது வந்து verb கிடையாது. நவுன் பொசிஷன்ல. the young woman had a child holding இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க கரெக்ட்டா ஹோல்டிங்க்கு அப்புறம் என்ன வரும்? holding நம்ம கண்டக்டர்ல என்ன சொல்லுவாங்க பஸ்ல? நம்ம பஸ் போறப்ப ஹோல்ட் அது எப்படி சொல்லுவாங்க? அது ஓல்டன் நம்ம மறுவிடுச்சு. அது என்ன சொல்லுவாங்க? hold on தான் அது. hold on ஐயா இப்ப சொல்லுங்க. hold on to each ரெண்டு குழந்தை வச்சிருக்காங்க. அதான் ரெண்டு குழந்தை வச்சிருக்காங்க. அதான் ஒரு கையில ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தை வச்சிருக்காங்கிறதா இது. கரெக்டா பார்க்கணும். இந்த இடத்துல ஹோல்டிங் வந்து ஜெனரல்னு சொல்லுவோம். நவுன்னு லைட்டா தான் டச் பண்ணோம். இது முன்னாடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கஷ்டமான இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஹேட் பாத்தீங்களா? ரொம்ப அருமையா ஹேட் வந்து பாருங்க. ஏன்னா வேற எதுவுமே சப்போர்ட்டிங் வெர்ப் இல்ல. இது மட்டும்தான் மெயின் வெர்பா இருக்க முடியும். அதனால ஹேட் அப்படியே கொண்டு வந்து நல்ல எக்ஸசைஸ். இது அருமையான எக்ஸசைஸ் 18 வந்து. சோ இது வந்து பாத்துக்கணும். நல்லா குழந்தைகள் சார் உங்களால இது பண்ண முடியும். 19 ஈஸியா பண்ணிடலாம். நீங்க இதை அடிச்சு உடைச்சிடலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை. குழந்தைகள் சார் இல்ல ஸ்டார்ட்